குழந்தை பேர் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே என்ன இந்த ஒரு இடத்துல விஷயம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர்களுடைய மொபைல் நம்பரை வந்து செக் பண்ணிக்கணும். 31ன்னு எடுத்துக்கோங்களேன். 31ன்னா 3 என்பது குரு, 1ன்னா சூரியன். அப்போ சூரியனுடைய குரு வந்து நெருங்கி போகும்போது அந்த அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் அப்படின்றது வந்து தடங்களாகும். இப்போ வந்து ஒருத்தருக்கு திருமண தடைன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9500 7200 9600 இந்த மாதிரி 00 அப்படின்னு வரும். அந்த இடத்துல வந்து திருமணம் பார்க்குறதெல்லாம் வந்து அவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். திருமணம் ஆகி பிரிஞ்சு வாழ்கிறவங்களும் உண்டு. அப்போ 18 அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல 1 8 1ன்றது சூரியன், 8ன்றது சனி. அப்போ சூரிய பகவானுக்கே வந்து புத்திரதோஷம் உண்டு. சூரியனுடைய கர்மா கொண்டவர்கள், அதாவது அரசியல் மருத்துவம் கொண்டவர்கள்லாம் சூரியனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள். குழந்தைய நினைச்சு கஷ்டப்படுறதுக்கு பேர் புத்திரதோஷம். அப்போ அந்த இடத்துல அந்த தவறான எண் வரும்பொழுது அந்த இடத்துல அந்த பையன் வந்து இறந்துடுறாரு. ஏன் பொண்ணு வந்து இருக்குது, இப்போ பையன் இறந்துடுறாரு. அப்போ வாரிசுன்றது அங்கே தடைப்படுது. அப்போது உங்களுடைய மொபைல் நம்பர்ன்றது 100% வேலை செய்யும். ஓம் 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமைற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில திடி போற்றுகின்றேனே. திருவாக்கும் செய்கருமும் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக பொருளாதார வளர்ச்சியிலிருந்து, ஒரு குழந்தை பேர்லேருந்து, திருமண தடை நிவர்த்திலிருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வாஸ்து ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் சின்ன மாற்றங்களை செய்யும்போது அது மிகப்பெரிய ஏற்றங்களையும் வளர்ச்சியையும் கொடுக்கறது எப்படி அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே மேற்கொண்டு நம்முடைய வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற அந்த டைட்டில் என்ன அப்படின்னா, குழந்தை பேரு அப்படின்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு திருமணமான தம்பதியர்களுக்குமே வந்துட்டு அடுத்து அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு குழந்தை பேரு அப்படின்றது தான். குழந்தை பேரு அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே என்ன இந்த ஒரு இடத்துல விஷயம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர்களுடைய மொபைல் நம்பரை வந்து செக் பண்ணிக்கணும். குழந்தை பேர் தடை வருது அப்படின்னாலே லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய மொபைல் நம்பர்லையும் பாருங்கள், அந்த குழந்தை இல்லாதவர்கள், இல்லை 2 பொண்ணி 3 பொண்ணி ஆண் வாரிசு இல்லைன்றது, அந்த புத்திர தோஷம் லேட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்களேன். தத்து புத்திர யோகம், தத்து எடுக்கிறது, குழந்தைங்களை நினச்சி கஷ்டப்படுறது. சார் அந்த பையன் வந்து நல்லா படிக்க மாட்டேன், குழந்தைய நினச்சி வருத்தப்படுற ஒவ்வொரு விஷயமே பாருங்கள். கடைசி 2 டிஜிட் வந்து தவறான ஒரு எண்ணாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஒரு 31 21 31 இந்த மாதிரியான ஒரு நம்பர்களெல்லாம் வந்து ஒரு தவறான எண்ணாக நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 31ன்னு எடுத்துக்கோங்களேன். 31ன்னா 3 என்பது குரு, 1ன்னா சூரியன். அப்போ சூரியனுடைய குரு வந்து நெருங்கி போகும்போது அந்த அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அப்படின்றது வந்து தடங்களாகும். லாஸ்ட்டில் வந்து 00ன்னு முடியுது. இப்போ வந்து ஒருத்தருக்கு திருமண தடைன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9500 7200 9600 இந்த மாதிரி 00 அப்படின்னு வரும். அந்த இடத்துல வந்து திருமணம் பார்க்குறதெல்லாம் வந்து அவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். திருமணம் ஆகி பிரிஞ்சு வாழ்கிறவங்களும் உண்டு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் பார்க்குறேன். அவர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு, அவருக்கு ஜாதகம் இல்லை. அந்த கார்டை வாங்கினாலே 2 நம்பர், ஒன்று 9500 இன்னொன்று 7200ன்னு ஸ்டார்ட் ஆகுது. சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது திருமணம் ஆகலையா இல்லை ஆகி பிரிஞ்சு வாழ்கிறீங்களா அப்படின்னா, திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 8 வருஷம் ஆகுது சார் அப்படின்றாரு. அப்போ அந்த நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சேஞ்ச் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸில் நிறைய நல்ல க்ரோத் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெண் தீவிரமாக பார்த்து பெண் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயத்துக்குமே இங்கே திருமணம் ஆகட்டும், குழந்தை பேர் அப்படின்னும் போது கடைசி 2 நம்பரை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த லாஸ்ட் 2 நம்பர் வந்து இந்த மாதிரி 00 ஒரு தவறான எண்கள் 19 21 31 இந்த மாதிரி ஒரு தவறான எண்கள் அந்த இடத்துல வரும்போது 28 38 48 இந்த மாதிரி தவறான எண்கள் அந்த இடத்துல வரும்பொழுது குழந்தை பேர் என்பது தடங்களாகிறது. 2 பொண்ணி 3 பொண்ணி அப்படின்றது வருது. தத்து புத்திர யோகம். குழந்தை வந்துட்டு ஒருத்தர் வராரு, சார் 5 வயசு குழந்தைக்கு குழந்தை வந்து பாம்பு கடிச்சு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ சும்மா செக் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது, உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்துட்டு கடைசி 2 நம்பர் என்னங்க அப்படின்னு சொல்கிறோம். கடைசி 2 நம்பர் வந்து 18 அப்படின்றார். அப்போ 18 அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல 1 8 1ன்றது சூரியன், 8ன்றது சனி. அப்போ சூரிய பகவானுக்கே வந்து புத்திரதோஷம் உண்டு. சூரியனுடைய கர்மா கொண்டவர்கள், அதாவது அரசியல் மருத்துவம் கொண்டவர்கள்லாம் சூரியனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள். அப்போ இந்த எங்கெங்கெல்லாம் அரசு வேலை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அரசியல் சார்ந்து போகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் மருத்துவ லைன் இருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள் புத்திரதோஷம் கம்பல்சரி இருக்கும். புத்திரதோஷன்றது வந்துட்டு குழந்தைகளே இல்லாமல் இருப்பது, ஒரு உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறப்பது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். குழந்தைய நினச்சி கஷ்டப்படுறதுக்கு பேர் புத்திரதோஷம். அப்போ அந்த இடத்துல அந்த தவறான எண் வரும்பொழுது அந்த இடத்துல அந்த பையன் வந்து இறந்துடுறாரு. ஏன் பொண்ணு வந்து இருக்குது, இப்போ பையன் இறந்துடுறாரு. அப்போ வாரிசுன்றது அங்கே தடைப்படுது. அப்போது உங்களுடைய மொபைல் நம்பர்ன்றது 100% வேலை செய்யும்.
ரெண்டாவது விஷயம், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குது, மாதத்துக்கு ஒரு டைம் ஃபிட்ஸ் வந்துடுது. லைட்டாக அதனால் வந்து மனநலமும் அந்த குழந்தைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஓன்னு கத்துறது, பூஜை ரூமில் போய் நின்றுக்கும், ஓன்னு கத்தும், இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும். அந்த மாதிரி ஃபிட்ஸ் அடிக்கடி வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வரும். நாங்கள் அவங்களுடைய வீடு போய் பார்க்குறோம், வடகிழக்கில் படிக்கட்டு. அப்போ இந்த வடகிழக்கில் படிக்கட்டு, வடகிழக்கில் செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து குழந்தை என்பது பாதிப்படைகிறது. அதாவது குடும்பத்தின் தலைவர். அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டு ஹவுஸ் ஓனருடைய அப்பா இல்லை, அப்பா வந்து இளவயதிலே மரணித்து விடுறார். வீடு கட்டி அந்த இடத்துல வந்து ஒரு 4 வருஷம் தான் அவங்க ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாலே இவர் வந்து இளவயதாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்படின்னும் போது சார் இந்த வடகிழக்கு வரும்போது குடும்ப தலைவருக்கு பாதிப்புன்னு சொல்கிறோம். வடகிழக்கில் வந்து செப்டிக் டேங்க் வந்தாலேயோ படி வந்தாலும், இந்த இடத்துல செப்டிக் டேங்க் கிடையாது, ஆனால் படி இருக்குது, நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு படி. சார் நாங்கள் வீடு கட்டி 4 வருஷம் தான் சார், எங்கள் அப்பா இருந்து வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகும் சார் அப்படின்றார் அவர். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டார் அப்படின்றார். அப்போது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு பேர். எப்போவுமே வாஸ்து பார்க்க போகிறோன்னா நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. அவங்க வீட்டுன்றதை விட முதல்ல பூர்வீகம் அப்படின்றத பார்க்கணும். சார் உங்களுடைய பூர்வீக வீடு உண்டா அப்படின்னு கேட்குறான். இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீட்டை முதல்ல போய் பார்க்குறோம். அங்கே சரி செய்யாமல் இவங்க இன்னும் 10 வீடு கட்டினாலையும் ஒத்ததை ஈர்க்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு புதிய வீடுகள் தன்னை அப்படியே வந்து வடிவமைச்சிக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஒரு பாறை வீட்டை ஒட்டி இம்மீடியட்டாக வந்து வடகிழக்கில் வந்து ஒரு பாறை இருக்கிறது. அந்த இடத்துல பாறை, இந்த இடத்துல படிக்கட்டு உருவத்தில் மாறி இருக்கிறது. ஆனால் வடகிழக்கு அஃபெக்ட், அவ்வளோதான். அப்போ அங்கே வந்து குடும்பத் தலைவர் அவர் வந்து அப்பா வந்து இறந்துடுறாரு இள வயதிலே அந்த வீட்டில் இருக்கும்போது. இவங்க அந்தலேயே இருந்து கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே வீடு கட்டும்போது இங்கே வடகிழக்கில் வந்து படியை போட்டுடுறாங்க. அப்போ வடகிழக்கில் படியை போடும் பொழுது இங்கே வந்து குடும்பத் தலைவரும் பாதிப்படையணும், முதல் குழந்தையும் பாதிப்படைய வேண்டும். முதல் குழந்தை அப்படின்ற பையன் வந்து ஃபிட்ஸ், மாதத்துக்கு ஒரு டைம் ஃபிட்ஸு. அப்போ நம்ம வந்து படியை உடைக்கிறோம். அடுத்து வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி, காசு பணம் வந்து கொடுத்த இடத்துல எல்லாம் வரல அப்படின்றது. அப்போ வடகிழக்கு அப்படின்றது வந்து எப்பவுமே பொருளாதார வளர்ச்சியும் குறிப்பிடும். வடக்கு என்பது வருமானம் அப்படின்னு பேர், வடக்கு என்பது குபேரன் பகுதி அப்படின்னு பேர். வடக்குன்னா வருமானம். அப்போ வடகிழக்கில் போய் வடக்கில் படியை போட்டுட்டு குழந்தைக்கு ஃபிட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களால் படியை மட்டும் உடைக்க சொல்கிறோம். படி அப்புறம் வச்சுக்கலாம், நீங்கள் உடச்சி பாருங்கள், ரிசல்ட் வருதா பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படியை மட்டும் உடச்சி 6 மாதம் ஆகுது. வந்து நேரில் வந்து பார்த்துட்டு சார் ஃபிட்ஸ் வரதே இல்லை, இப்போ குழந்தைக்கு ஃபிட்ஸே வரதே இல்லை. முன்னே வந்து டெய்லி வந்து ரொம்ப அராஜகமாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஓன்னு கத்துவார், அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி. இப்போ எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோவா கத்தாதில்ல, அந்த கொஞ்சம் எப்பயோ தோணுச்சுன்னா அப்பப்போ கத்துறாரு. அப்போ இது மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா கொடுத்துச்சு, 100% வந்து கொடுத்துச்சு. அப்போ இன்னும் ஒரு சில மாற்றங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வந்து குத்து இருக்குது, அதையும் ரெடி பண்ணி ஆகணும். அந்த குத்துக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இம்மிடியட்டாக, அதாவது எப்போவுமே வீடு கட்டுறவங்க தயவு செஞ்சு வந்துட்டு உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 4 அடியோ 5 அடியோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட்டுங்களேன். எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த அப்படியே பிடிச்சி கட்டிடும்போது அந்த இடத்துல எந்த ஒரு விஷயங்களும் நம்ம செய்ய முடியறதில்லை. அப்போது 100% வந்துட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய நினைவாற்றல், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளுடைய இந்த ஃபிட்ஸு சம்மந்தப்பட்டதோ மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விஷயங்களோ இதெல்லாமே வரக்கூடாது அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து உங்களுடைய வண்டி நம்பர்லேருந்து நீங்கள் மொபைலுக்கு போடுற பாஸ்வேர்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 டைம் 30 டைம் அந்த பாஸ்வேர்டை போகிறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வேலை செய்யும். பாஸ்வேர்டு கொண்டு நல்ல நம்பராக வைங்க, மாற்றத்தை காண்பீர்கள். என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு நான் 10 வருடத்துக்கு மேலே ஜோதிடம் பார்த்தாலும் கடந்த 2 வருடத்தில் நான் வந்து பீக்கில் போகிறேன் அப்படின்னா என்னுடைய வண்டி நம்பரில் ஆரம்பிச்சு தான். என்னுடைய வண்டிக்கு வந்து ஒரு நல்ல நம்பர் வாங்குகிறேன், அதுலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஒருத்தர் நண்பர் சொல்கிறாரு, சார் நான் வண்டி எடுக்கணும், வந்து பார்க்கட்டுமா, ஜோசியம் பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. வண்டி எடுக்கிறதுக்கு எதுக்குங்க பாருங்க, நம்பர் வாங்குறதுக்கான பாருங்க அப்படின்னு. நம்பருக்கு யாருங்க 2000 ரூபா கொடுக்குறது அப்படின்றாரு. அப்போ வண்டி எவ்வளோங்க, 1,28,000. அப்போ வண்டி 1,28,000 கொடுத்து வண்டி எடுப்பார், 2000 ரூபா கொடுத்து நம்பர் வாங்க மாட்டார். அதே போல் ஒரு வீடு வந்துட்டு இடம் வாங்குறது ஒரு 30 லட்சம், வீடு ஒரு 50 லட்சத்தில் கட்டுறாங்க, ஒரு 80 லட்ச ரூபா பட்ஜெட்டு, ஒரு 20-25,000 ரூபா அதுக்கு வந்துட்டு ஒரு வாஸ்து அப்படின்றது பார்க்காம அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு தவறான அமைப்புகளில் வந்து வீடு ஏதோ ஒரு இடத்துல வடகிழக்கில் வந்து இடம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்குலையோ தென்கிழக்குலையோ ஒரு செப்டிக் டேங்கை போடுறாங்க இவங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல பாதிப்பு தருது. 100% வந்துட்டு இந்த இடத்துல புத்திரதோஷம் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியோட நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த இடத்துல கம்பல்சரி வந்து ஜோதிடம் பண்ணுறது தெரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும், மாற்ற முடியாது. வாஸ்து நியூமராலஜி வந்து வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு இதை புரிஞ்சு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100% ஏற்றங்களோட மாற்றங்களோட வாழ்வீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.